பஞ்சரப்பெட்டு. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நாங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புது ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபியோட பேரு எக் சில்லி ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம். முட்டை, காஞ்ச மிளகா, இஞ்சி விழுது, பூண்டு விழுது, உப்பு, வெங்காயம், எண்ணெய். இதை எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாகணும். இது கொஞ்சம் காரமான டிஷ்ஷுங்க, அதனால நம்ம வேற எதுவும் இல்லை, வெறும் காஞ்ச மிளகா தான் நம்ம போட போறோம். வேற எந்த ஐட்டம்ஸும் நம்ம ஆட் பண்ண போறது இல்லை. வாணலி சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாயிடனதும் நம்ம வெங்காயம் போட போறோம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போடலாம். எப்போதுமே ஆம்லெட், எக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா பச்சை மிளகா போட்டு தான் எப்போதுமே ஆம்லெட்லாம் பண்றது. இது நம்ம வித்தியாசமா ஒரு காஞ்ச மிளகா போட்டு பண்றோம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா நம்ம நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இஞ்சி பூண்டு போட போறோம். இஞ்சி பூண்டு நம்ம விழுதா கூட அரைச்சி போடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி விழுது போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பூண்டு விழுது, கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இதோட நம்ம காஞ்ச மிளகாவை காம்பு எடுத்துட்டு ரெண்டாவோ மூணாவோ அப்படி பிச்சு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் கம்மியா வேணுன்றவங்க காரம் கொஞ்சம் கம்மியா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இல்லைன்னா இதை ஃபிளேக்ஸா நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுல உப்பு ஆட் பண்றேன். எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கணும். காரம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நான் காஞ்ச மிளகாலாம் வெளியில தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு சுத்து மிக்சியில அடிச்சு அதை தூவிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த அவிச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, இதை நான் ரெண்டா கட் பண்ணி இதுல போடுறேன். ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இதை ஒரு பெரட்டிடலாம். லேசா மெதுவா அதை பெரட்டணும். ஆயிடுச்சுங்க, இது ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இந்த பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாங்க. ஓ, எக் சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம் எப்படி செய்யணும்னு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அடுப்புல வாணலியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு அப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சி விழுத போடுங்க, பூண்டு விழுது, அப்புறம் காஞ்ச மிளகா
அந்த காம்பை எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடைச்சி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை 2ஆ வெட்டி அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா எக் சில்லி ஃப்ரை ரெடியாக இருக்குது.